இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்கள் கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில் ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோயில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டு மிக தெளிவாக கடைசி வரியை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும் வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எந்த இடத்திலுமே மக்கள் பயன்படக்கூடிய கல்வி நிலையங்களையோ இல்ல இது போன்ற மருத்துவ வசதிகளோ நாம செய்து தர மாட்டோம்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கடப்புல போட்டு கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து தூங்குவதற்கான ஆய்வுகள் அறிவிக்கிறோம். அப்ப எந்த இடத்திலுமே மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம தடுக்கவும் இல்லை, நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. சேகர் பாபு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தில் 69 என்ற குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பணிகள் சட்ட விதிகளுக்கு சட்டத்தின் 36 பிரிவிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஏதோ அமைச்சரே முடிவு செய்து திருமண மண்டபங்களையும் வணிக வளாகங்களையும் ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து வருகின்றார். ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, உறுப்பினர் அவர்கள் கூறினார், குன்னூரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று. அங்கே இருக்கின்ற 56 கோயில்களையும் நான் குன்னூரிலே 5 நாட்டிலே முகாமிட்டு அனைத்து கோயில்களுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு வருமானத்தை உயர்த்துவதற்காக குன்னூர் சுற்றுலாவிற்கு வருகின்ற மக்களுடைய வாகனங்கள் போதிய அளவிற்கு பார்க்கிங்கிற்கு இடமில்லாமல் தவிர்க்கின்ற சூழ்நிலையில் அங்கே மல்டி பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது யார் அறிவுறுத்தி ஒரு நிமிஷம் யார் அறிவுறுத்தி இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கின்றாரோ அவர்தான் அப்பொழுது ஆணையாளராக இருந்தபோது இதே அறிவுறுத்தின் பேரில் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரொபோசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. தலைவர் போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திருப்பி அனுமதிக்க முடியாது. மாநில எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. போதும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாருங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைன்னு அவர் இல்லைன்னு சொன்னாரு. ஏன் போட்டு நீங்க சொல்லிட்டீங்க. அதோட விவாதம் முடிஞ்சது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற? இனிமே எதிர்க்கட்சி பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் தான் அனுமதிப்பேன். அனுமதிக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். ஒரு குற்றச்சாட்டு இல்ல, விளக்கம் தான் சொன்னாரு. என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேச